திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரடி ஒளிபரப்பு சூர சம்ஹாரம் இன்று மாலை 4 மணி முதல். பிப்புக்கு கஞ்சா போட்டீங்களா? எங்க கிடைக்குது கஞ்சா? சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பெண் ஒருவர் கஞ்சாவுடன் வந்த நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முதற்கட்ட தகவல்கள் என்ன? வணக்கம் அகிலா. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்றைய தினம் மக்கள் குறைதீர்ப்பு முகாமை தொடர்ந்து சேலம் மாவட்டம் முழுவதும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் தங்களது குறைகளை மனுக்களாக எழுதி கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் கொடுப்பதற்காக வருகை புரிகின்றனர். இதனால் ஏராளமான வருவார்கள் என்பதன் காரணமாக காவல்துறையினர் நுழைவாயிலேயே வருவோர்களை அனைவரையும் சோதனை செய்து அனுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் சேலம் மாவட்டம் கெங்கவழி பகுதியை சேர்ந்த முத்துலட்சுமி என்ற பெண் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு ஒன்றை கொடுப்பதற்காக வருகை புரிந்தார். அப்போது நுழைவாயிலில் இருந்த காவலர்கள் அப்பெண்ணை சோதனை செய்ய முன்னனர். அப்போது தன்னுடைய இடுப்பு பகுதியில் தெரியவிருந்த ஒரு பையை எடுக்க முயன்ற போது இந்த கஞ்சா பொட்டலம் கீழே விழுந்தனர். இதனை பார்த்த காவல்துறையினர் அந்த பொட்டலத்தை பிரித்த போது கஞ்சா இருந்ததை பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த முத்துலட்சுமி என்ற பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டதில் முதற்கட்டமாக தன்னுடைய சுருட்டில் போட்டு குடிப்பதற்காக வைத்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் அதன் பிறகு தோல், அதாவது தன்னுடைய கைகளில் தோல் தொடர்பாக அதை அரைத்து தேய்ப்பதாகவும் என முன்னுக்கு பின் முரணாக அவர் கருத்து தெரிவித்தார். மேலும் இந்த கஞ்சா எப்படி கிடைத்தது என காவல்துறையினர் கேட்டதற்கு ஒரு பெரியவரிடம் வாங்கி வந்ததாகவும் தெரிவித்தார். குறிப்பாக இதன் முன்னுக்கு பின் முரணாக இந்த முத்துலட்சுமி தெரிவித்ததால் தற்போது சேலம் டவுன் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கே ஒரு பெண் கஞ்சாவுடன் வந்ததும் அதே போன்று தன் சுருட்டில் வைத்து பிடிப்பதற்காக வைத்திருந்தோம் என தெரிவித்ததும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அப்பெண்ணை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரடி ஒளிபரப்பு சூர சம்ஹாரம் இன்று மாலை 4 மணி முதல்.